Hi friends, நான் உங்கள் பின்சி. Welcome to my channel. நம்ம இன்னைக்கு ஆரஞ்சு ஜூஸர் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த சில ஆரஞ்சு எல்லாமே நம்ம ஓபன் பண்ண உடனே சொலையெல்லாம் கரெக்ட்டா நம்ம எடுத்து சாப்பிடுறது மாதிரி இருக்கும். சிலதை நமக்கு தனித்தனியா எடுத்துக்க முடியாது. அத நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம். அதுக்காக நம்ம ஒரு ஜூஸர் ரெடி பண்ண போறோம். இந்த ஆரஞ்சுல நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல நம்ம டெய்லி ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா சளி தொல்லையே இருக்காது நமக்கு. சோ எல்லாரும் ஒரு ஆரஞ்சு டெய்லி எடுத்துக்கோங்க. வாங்க ஜூஸர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆரஞ்சு ஜூஸர் பண்றதுக்கு இதே மாதிரி ரெண்டு பாட்டில் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பாட்டில் அதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பாட்டில். இந்த சின்ன பாட்டில் இந்த பெரிய பாட்டிலுக்கு உள்ளாடி நிக்கிறது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா இந்த ஆரஞ்சை நீங்க இதுக்கு மேலே வச்சு தான் புளிஞ்சு எடுக்க போறீங்க. சோ இந்த இடமும் அந்த ஆரஞ்சோட நம்ம வச்சு புளிஞ்சு எடுக்கிறது மாதிரியான ஒரு பாட்டில் பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா இதே மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. வாங்க நம்ம ஆரஞ்சு ஜூஸர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நமக்கு ஜூஸர் பண்ணுறதுக்கு ரெண்டு பாட்டிலோட மூடியும் வேண்டாம். ஸோ அதனால் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை ரிமூவ் பண்ணியாச்சு. இனி நம்ம இந்த பெரிய பாட்டிலோட கீழ்ப்பகுதி இந்த பாட்டிலை நீங்கள் இப்படி வச்சு அளந்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் தான் மேலே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டில் நான் ஒரு சின்ன கம்பி எடுத்து இதை சூடாக்கிக்கிறேன். நம்ம ஓட்டை போட்டோன்னா கத்தி வச்சு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டில் ஓட்டை போடுறது. உங்ககிட்ட சோல்டர் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு ஓட்டை போட்டுக்கலாம். இல்லை கம்பி வச்சு தான் ஓட்டை போடுறோன்னா இதே மாதிரி நீங்கள் ஓட்டை போட்டுக்கிட்டாலும் போதும். நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி ஒரே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ லெவலாக கட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம சின்ன பாட்டில் எடுத்துக்கலாம். சின்ன பாட்டில் எடுக்கும்போது இதே மாதிரி பேக் சைடு இருக்க பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த டைப் எடுக்க வேண்டாம். ஸோ நம்ம இனி இந்த பெரிய பாட்டிலுக்குள்ள இந்த சின்ன பாட்டிலை விட போகிறோம். இந்த சின்ன பாட்டில் இதே மாதிரி சென்டரில் இருக்கிறது மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு சின்ன கம்பி எடுத்துக்கோங்க. நான் இப்போது கம்பியை சூடாக்கி எடுத்திருக்கேன். இனி நான் இந்த பக்கத்தில் இந்த இடத்துல வச்சு ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். உள்ளே இருக்க பாட்டில்லையும் இந்த ஓட்டை விழணும். அதுக்கேற்ற மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு குச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதுக்குள்ளாடி விட போகிறோம். இந்த குச்சி வந்திருக்க இதே இடத்துல நம்ம இனி ஒரு ஓட்டை போட போகிறோம். நம்ம ஓட்டை போட்டாச்சு. இனி இந்த குச்சியை இங்கே வர்றது மாதிரி அங்கே இருந்து திருக்கி விட்டுக்கோங்க. இனி நம்ம இதில் எக்ஸ்ட்ரா நிற்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த குச்சி தான் வைக்கணும்னு ஒன்றும் இல்லை. நம்ம உள்ளே இருக்கிற பாட்டில் கறங்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த குச்சி வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு கம்பி கூட எடுத்து இதே மாதிரி வச்சு எடுத்தாலும் போதும். நம்ம ஜூஸர் சூப்பராக ரெடி ஆயாச்சு. நம்ம இனி ஆரஞ்சு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டோம். நம்ம ஜூஸர் மிஷின் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி இதே மாதிரி ஒரு கப் எடுத்துக்கிறோம். கப்பை எடுத்து இந்த மிஷினை இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இனி நம்ம அழகாக பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். சூப்பராக ஜூஸ் வந்துட்டுருக்கு. நம்ம சாதா ஜூஸர் மிஷினில் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி தான் இதே இதில் வருது. நம்ம அழகாக இப்போ பிழிஞ்சு எடுத்தாச்சு. இனி நம்ம அடுத்த பீஸை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். சீடெல்லாமே இந்த இடத்துல வந்து தங்கிரும். ஸோ நம்ம இனி இதை தூர போட்டுட்டு இதை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஆரஞ்சு ஜூஸர் மிஷின் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கூடவே ஜூஸர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம குடிச்சிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you. Bye bye.